நேயர்களுக்கு புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், பொதுவாகவே சொல்வாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜம்முன்னு ராஜா மாதிரி சிறப்பான ஆரோக்கியத்தோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க சார். திடீர்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவங்கள ஒரு நோய் தாக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இல்லைங்களா? கடன்னு அவங்க ரொம்ப நெளிஞ்சிட்டே வருவாங்க. இதற்கான காரணம் என்ன? இதற்கு ஜாதகம் ஜோதிடம் ஒரு காரணமாக அமையுமா? நிச்சயமாக ஜாதகம் ஜோதிடம் தான் ஒரு காரணமே, கிரக அமைப்புகளே. அப்போ அந்த அடிப்படையில் நோய் நொடிகள் வந்து தாக்குவது ஒரு வகை. அப்போது கடந்த வாரம் பாருங்களேன், சனிக்கிழமை அன்று திருச்சியிலிருந்து ஒரு மருத்துவத்துறையை சார்ந்த நரம்பியல் சம்பந்தப்பட்ட நிபுணர் மருத்துவத்துறையில் அந்த பெண்மணி அவர்கள் என்னை பார்த்து தள்ளாடிய வண்ணம் என்னுடைய மாடிப்படி ஏறி வந்திருக்கிறார். அந்த அம்மையாரை பார்த்து கேட்டு, ஏம்மா இவ்வளவு முடியாமல் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கு? இல்லையா, நான் ஒரு மருத்துவ நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் எல்லோருக்கும் பார்த்தேன், எனக்கு பக்கவாதம் கடந்த ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ அந்த நிலையில் உங்கள் வாயால் தீருமா தீராதான், இதுதான் கேள்வி. அப்போ எத்தனை மருத்துவம் எத்தனை விஞ்ஞானம் உயர்ந்திருந்தாலும் அந்த நிலைப்பாடு என்பது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக அவர் சீர்குடைந்து நிற்கிறத அனுபவ ரீதியாக பார்த்த முடியும். காரணம் என்ன? அவர் மருத்துவத்துறையில் நரம்பியல் சம்பந்தப்பட்ட நிபுணர். அந்த டாக்டர், அந்த அம்மா அவர்களுக்கு அதே நோய் தாக்கப்பட்டு வேதனை அடைந்து தான் இந்த இடத்துல. நீங்கள் சொல்லுங்க ஐயா, ஜாதகத்தை கணிக்கிறேன். அந்த பெண்மணி பிறந்திருப்பது சிம்ம லக்னம், சிம்ம ராசி. லக்னமும் ராசியும் ஒருங்கிணைப்பு பிறந்த ஜாதகி அவர்கள் பூர நட்சத்திரத்திலே பிறந்திருந்தார். சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே குரு திசையை இப்ப நடைமுறையில் நடத்தி கொண்டிருந்தது. அப்போ குரு பாருங்களேன், லக்னத்திற்கு அஷ்டம மாரகாதிபதி, மகா பாவி என்று பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் அந்த பஞ்சமாதிபதி செவ்வாயோட கூடும் பொழுதுதான் பஞ்சமத்திற்குண்டான பாக்கியத்தையும் வாரி வளர்ந்து. ஏனென்றால் பஞ்சமத்திற்கு மறுபஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியோட அந்த செவ்வாய் கூடும் பொழுது நிறைந்த ஐஸ்வர்யத்தையும் குதூகலத்தையும் நிம்மதியான ஒரு தன்மையும் உயர்வையும் பாக்கியத்தையும் கொடுப்பான். ஆனால் அந்த குரு பாருங்கள், அந்த மகாபாவி என்று சிம்ம லக்னத்திற்கு மாரக அஷ்டமாதிபதியாக வருகிற அந்த குரு மறுமாரகம் ஏறி இருக்கிறார். மறுமாரகம் என்றால் எந்த இடம்? சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரனுடைய மனையிலே குரு ராகுவோட கூடி குரு சண்டால அம்சத்திலே அமரப்பட்டிருந்தது. அந்த குருவை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ராகு. அப்போ இந்த ஜாதகத்தினுடைய தன்மை அடித்தளத்தில் அதே போன்று பாருங்களேன், அந்த சனி பாருங்கள் செவ்வாயோட கூடப்பட்டிருந்தது 4ஆம் பாவத்தில். அப்போ குரு திசையில கரெக்டாக அந்த சனி புத்தி முடிய ஓரத்தில் தான் அவர்களுக்கு பெராலிஸ் இருந்தது. இப்போ அந்த பெண்மணி அவர்களுக்கு இப்போ நடக்கிறது புதன் புத்தி நடைமுறையில். அம்மா இன்னும் ஒரு 10 மாதம் கழித்து கேது புத்தி ஒன்று என்ட்ரி ஆக போகுது. அந்த கேது பாருங்களேன், சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்திற்கு அந்த கேது 6ஆம் இடத்துல மறைந்து பரணி நட்சத்திரத்தில் வீட்டிலிருந்து அந்த பாவி சுக்கிரனும் பாருங்களேன், அந்த 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு விரையாதிபதியாக வருகிற அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்திற்கு மாரகத்தில் மறைந்து இருப்பதனால் நிச்சயமாக அந்த பாவி கெட்ட நிலையில் இருப்பதனால் கட்டாயம் 1 வருடம் 10 மாதத்திற்குள் உங்களுக்கு இந்த கை கால்கள் சரியாக இடறி இருந்ததை நிச்சயமாக அவர்களுக்கு உயர்வை கொடுக்கும். இந்த கை வந்து உங்களுக்கு மடங்குனது அப்படியே இருக்குமா, இந்த கை வந்து எனக்கு ரிலீவானா போதுங்க, மற்ற வகையில் நான் ஏதாவது ஒரு வகையில் எக்ஸசைஸ், அப்போ கட்டாயம் உங்களுக்கு ரிலீவ் கிடைக்குமா. அந்த 3ஆம் இடம் தான் ஷோல்டர். அந்த ஷோல்டர் ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துல மாரகத்திலே அந்த கேது அமர்ந்து அந்த கேதுவை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தால் சுக்கிரன், அந்த 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல. அப்போ கட்டாயம் இதுலேருந்து ரிலீவ் கிடைக்கும். அப்போது அவர் கணவரும் ஒரு மருத்துவர். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க சொல்லியிருக்காங்களாம், அவர் கணவர்கிட்ட, அவர் கணவரும் மருத்துவர், தன்னுடைய மகனும் மருத்துவர். இந்த அம்மையார் அவர்களுக்கு வயது 62 வயது, நரம்பியல் சம்பந்தமான மருத்துவர். என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, பரணி பால்ராஜ் கரெக்டாக சொல்லிட்டாருன்னா என் கை ரிலீவ் ஆகுன்னு சொன்னால் நிச்சயமாக ஓகே, இல்லைன்னா நான் வீட்டுக்கு போனதை கையை நான் கட் பண்ணிக்குவேன். இதுதான் ரொம்ப ஓவரான டென்ஷன் அவர்களுக்கு.
காரணம் என்னென்றால் அங்கே உண்மை கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கு. காரணம், இவ்வளோ தூரம் நான் எத்தனையோ பேர்களுக்கு சேவைகளை செய்து என்னால் இப்போ முடியாத ஒரு பக்கவாத அமைப்புகள்லாம் நான் நிவர்த்தி பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த வியாதி, அதெல்லாம்மா மருத்துவராக இருந்தால் என்ன வரக்கூடாதுன்னு ஏதாவது கணக்கா என்னம்மா? மருத்துவருக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதா என்ன? கேன்சர், எல்லாருமே மனிதர்கள் தானம்மா. நீங்கள் கண்டுபிடித்த அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்று இருக்கலாம். நிலைப்பாடு என்பது இந்த லக்னம் சிம்ம லக்னத்திற்கு மாரகஸ்தானம், 3ஆம் இடம் தான் மாரகஸ்தானம். அந்த 3ஆம் இடத்திற்கு 6 குடைவன் யார் என்று பார்த்தால் மறு மாரகாதிபதி. அப்ப லக்னத்திற்கு அஷ்டம மாரகாதிபதி குரு மாரகத்தில் அமர்ந்து ராகுவோடைய கூடி ராகுவோடைய நட்சத்திரத்தில் வீட்டிலிருந்து குரு திசையில் சனி புத்தி. சனிதான் நரம்பு சம்பந்தமான உவாதைக்கு சொந்தக்காரர். புதன் வந்து பிரெயினுக்கு உண்டானது. அப்போ அந்த புதன் புத்தியும் நடக்கக்கூடிய காலத்தில் தான் அவர்களுக்கு நிறைய ஸ்ட்ரோக் ரீதியாக அவதிப்பட்டது. இப்பொழுது கேது புத்தி வருங்காலத்தில் நிச்சயமாக ரிலீவ் ஆயிடுமா? கை பழையபடி சொல்றீங்க 6 மாசத்துல இல்ல 10 மாசத்துல வந்து ரிலீவ் ஆயிடும் சொல்லிட்டு, அதை கேட்டுட்டு அவங்க வந்து அந்த இடைப்பட்ட காலம் வந்து சிகிச்சையே எடுக்காம இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க கண்டிப்பா ரிலீவ் ஆயிடும் அப்படின்னு. சிகிச்சை எடுக்காமல் இருந்தாலும் கூட ஜாதகம் அவங்களுக்கு ரிலீவ் கொடுக்குமா? சிகிச்சை எடுத்தாலும் சரி, சிகிச்சை எடுக்கவில்லை என்றாலும் சரி, வரக்கூடிய துன்பம் என்பது கட்டாயம் இந்த காலச்சூழலில் இவ்வளவு கால நேரங்கள் வர வேண்டும் என்பது விதிப்பெயர். நீங்க எடுக்கிறதோ நாம் பார்த்து கொடுக்கிறதோ எல்லாம் கிடையாதுமா. இவர்களை இந்தந்த அமைப்புல இங்கெங்க கொண்டு போய் நிறுத்துமா. நான் வேணான்னு சொல்லிடலாம், சிகிச்சை எடுக்க வேணும். அவர்களுக்கு ஏதோ ஒரு 100 பேரை நம்ம தேடி போறோம். அதுல வந்து 90 பாக்கியங்கள் நம்மளுக்கு கிடைக்கலாம். 10ல் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சாதாரண எவ்வளவோ நான் தீர்த்து போனேன். சாதாரண ஒரு களிம்பு மாத்திரை ஒரு 2 ரூபா டியூப்ல எனக்கு கிளியர் ஆச்சுன்னு சொன்னவர்கள் அந்த காலச்சூழல்கள் வரும்போது அந்த 2 ரூபா டியூப் வந்து கிளியர் பண்ணியிருக்காது. அந்த தசாபுத்திகள் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய இடத்துல வரும்பொழுது அவர்களுக்கு கட்டாயம் அந்த நிலையும் உயர்வையும் கொடுக்கும். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நிதி இப்போ கோயிலுக்கு போறோம்மா, கோயிலுக்கு போறோன்னே கரெக்டாக வந்து அவர்களுக்கு கெடுபல் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த கோயிலுக்கு கரெக்டாக ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க, போனவுடனே இவர்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். அப்போ காக்கா உட்கார பணம்பளம் உள்ள கதை தான். அந்த கோயிலுக்கு போனனால இவர்கள் நிவர்த்தி கிடையாது. போகணும்னு விதி, காக்கா உட்கார நேரத்தை டக்குன்னு படம் ஆக இந்த கோயிலுக்கு போனால தான்ப்பா எனக்கு அந்த உயர்வு கிடைச்சது. அப்போ அம்பாள் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும், இல்லை பெருமாளுக்கு அப்படி இல்லைம்மா. இந்தந்த ஆன்மா இந்தந்த திரேகத்தை தாங்கி அந்தந்த கோயில் ஸ்தானத்துக்கு போகும்போது நிறைவா அல்லது துயரமா என்பது நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கூட டெத் ஆனவர்களை பார்க்கலாம். அதே போன்று கோயிலுக்கு போயிட்டு நல்ல சுபிச்சங்கள் அடையணும். அப்போ கோயில் இல்லையனோ தெய்வம் இல்லைன்னு சொல்ல வரல. இவரவர்களுக்கு இந்தந்த அமைப்புல இந்தந்த காலச்சூழல்கள் இங்கெங்க போனா தீரணும் தீரக்கூடாதுன்னு விதிப்பயணம்மா. சார், பொதுவா சொல்வாங்க செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொல்வாங்க இல்லைங்களா சார்? என்னதான் ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும், தினம் கோவிலுக்கு போனாலும், இறைவனை தொழுதாலும் கூட, தான தர்மங்கள் அன்னதானம் நிறைய பண்ணாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கதானே செய்யுது. அந்த செய்த புண்ணியங்கள் எங்க போகுது? ஏன் அதனுடைய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை? தான தர்மம் புண்ணியம்னு சொல்றீங்களம்மா, எதை வச்சு நிறைய புண்ணியங்கள் பண்ணாங்க? தான தர்மம்னு எதை சொல்றீங்க? ஒரு அன்னதானமே பண்றாங்க. பசித்த வயிறுக்கு வந்து புசிக்க உணவிடுவதை விட வேற என்ன சார் பண்ண முடியும்? நிஜமா கட்டாயம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அல்லவே அல்ல. இல்லாதவன் இருப்பவனிடத்தில் கேட்கிறான், இது தானமா, இது தர்மமா? கட்டாயம் அது தானமும் அல்ல, தர்மமும் அல்ல. தானம் என்று நாம் வாய்கழிய வேண்டும் என்றால் சொல்லலாம். உண்மையாலேயுமா 4 வகையான தானங்கள் தான் தலை சிறந்த ஒரு பாக்கியம் ஏற்படுத்தும். தலையை காக்கும் கொடையாம். அப்போ கடல்ல இருக்கக்கூடிய புஷ்பங்கள், ஜலபுஷ்பங்களுக்கு நம்மனால் ஆர்ந்த பிண்டங்களை கொடுக்கறதும் இது ஒரு வகையான தானம். மறுதானம் காக்கை குருவிகளுக்கு நம்மனால் இருந்த சாதங்களை படைப்பதும், அது மட்டுமல்லாமல் ஆடு மாடுகளுக்கு தலைகள் கொடுப்பதும், எறும்பெடுக்கு நவதானியங்களை தூவி விடுவதும், இதுதான் 4 வகையான தானங்கள் தலையை காக்கும் கொடையாக இந்த தலைமுறைக்கு அமர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் எடுத்துவிட்டு ஒரு கைகால்களோ கூன் குருடோ அனாதை ஆசிரமத்திற்கோ எத்தனையோ பேர்கள் எத்தனையோ விதமான தானங்களை செய்திருந்தாலும், அவர்கள் ஒரு வகையில் சுபிட்சத்தை அடைந்திருந்தாலும், மறுவகையில் இது எல்லாத்தையும் தலையை காக்கும் கொடையாக 4 வகையான தானங்களை எவர் ஒருவர் செய்கிறார்களோ, இப்பிறவியில் அல்ல 7 பிறவிகளை கடந்து கூட அவர் வாழ்க்கையில் தலையை காக்கும் கொடையாக வம்சாவளியாக பாரம்பரியமாக எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு அந்த தோஷங்களை கடைந்து மிகப்பெரிய ஐஸ்வர்ய பாக்கியங்களை இப்பிறவியில் அல்ல அடுத்த பிறவியில் அல்ல 7 பிறப்புகளுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் பாக்கியங்களும் தர்மங்களும் இவர்கள் இப்படிப்பட்ட தர்மங்களை செய்தால் தலையை காக்கும் கொடைமா. இதுதான் 4 தர்மம் பண்றாங்க. பண்ணி கூட ஜாதகத்துல இருக்கக்கூடிய துர்பலன்களை வந்து முறியடிக்க முடியுமா? முடிந்த அளவுக்கு இதனால் கட்டாயம் குறைக்க முடியும்னு சாஸ்திரத்தினுடைய ஐதீகம்மா. நான் சொல்லவில்லையம்மா. எவ்வளவோ பெரிய கடுஞ்செயல்கள் கொடுமையான அமைப்புகள் செய்திருந்தாலும்
அவன் சிந்தக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம், அந்த ரத்தம் போய் அந்த ஜலத்தில் வரும்போது, ரத்தம்ங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சளியை கூட நான் சொல்லுகிறேன், அதை ஏதோ ஒரு வகையில் நம்ம காரித்துமா அந்த இதிலிருந்து வரக்கூடிய அந்த கடல் புஷ்பத்தில் இருக்கக்கூடிய ஜலமீன்கள் சாப்பிடும் பொழுது இவன் ஏதோ ஒரு வகையில் அந்த மீன்களுக்கு பாக்கியம் செய்திருக்கிறான். அப்போ தலையை காக்கும் குடையாமா, இதுதாம்மா 4 வகையான தானங்கள். இன்றல்ல நாளையல்ல வம்சத்தை தலையை காக்கும் குடையம்மா. இவ்வளவு பெரிய தர்மத்தில் எல்லா தர்மத்தை விட சிறந்த தர்மம் இதுதானம்மா. வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். சார், பொதுவாவே ஜாதகத்துல வந்து யோக போகங்கள் இருக்கு, குருமங்கள யோகம் இருக்கு, சசிமங்கள யோகம் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க சார். ஆனா அந்த யோகம் வாழ்க்கையில எங்க நாங்களும் தேடுறோம், எங்களுக்கு கையில கிடைக்கவே மாட்டேங்குது சார். இந்த யோக போகங்கள் உண்மைதானா? யோக போகங்கள் உண்மைதானம்மா. எல்லாருக்குமே சசிமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், சிவராஜி யோகம், அமல யோகம், அது இல்லாமல் உங்களுக்கு சனபா யோகம், சுனபா யோகம், தர்மகர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், சிங்காசன யோகம், பல வகையான அம்சங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தாலும் உனக்கு அந்த யோகம் வேலை செய்யுமா? இதுதானம்மா கேள்வி. எல்லோருக்கும் குருவும் செவ்வாயும் ஒன்று கூடி இருக்கலாம். ஒரு சில பேர்களுக்கு ஒரு இடத்துல குரு சந்திர யோகம் இருக்கலாம், சசிமங்கள யோகம் எல்லாமே இருக்கலாம்மா. இந்த யோகத்தால் இவர்கள் அவதி அடைவார்களா அல்லது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடைவார்கள்? ரெண்டையும் பகுத்தறிந்து பார்க்க தெரியாமல் ஏனோ தானத்தில் செவ்வாயும் குருவும் ஒன்று கூடி இருக்கிறது. கடந்த வாரம் பாருங்கள், ஒரு அம்மையார் தன்னுடைய கணவனை அழைத்து என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வருகிறார். கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக புதுயுகம் தொலைக்காட்சியிலே நம்மளுடைய நிகழ்ச்சியை வாரம் புதன்கிழமை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்துவிட்டு எத்தனையோ பேர்கள் குருச்சந்திர யோகம், அந்த யோகம், இந்த யோகம்லாம் இருக்கிறது. அடுத்து இவர்களுக்கு ராகு திசை முடிந்ததம்பா. அடுத்தது குரு திசை கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி இருக்கு. அந்த அம்மையார் பிறந்திருந்தது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தார். விருச்சக லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அந்த குரு உச்சம் பெற்றிருந்தானாம். அது மட்டுமல்ல, அதே ஸ்தானத்தில் செவ்வாயும் வீற்றிருக்கிறது. அந்த பெண்மணி அவர்கள் வரக்கூடிய திசையை நம்பி ராசி பாருங்களேன், சிம்ம ராசி, அதே போன்று பூர நட்சத்திரத்தில் இந்த பெண்மணி பிறந்திருக்கிறார். நடைமுறையில் ராகு திசை முடிந்தது 1.5 வருடத்திற்கு முன்னால். குரு திசை வரப்போகிறது என்று நம்பி இவர்களுக்கு எவ்வளவு பெரிய இந்த ராகு மிகப்பெரிய கடனை எல்லாம் உருவாக்கினது. இருந்தாலும் பரவாயில்ல, மேலும் ஒரு கடன்கள் எல்லாம் வாங்கி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன்னு பல லட்சக்கணக்கிலே குரு திசை குரு புத்தி வந்த உடனே முதலீடு போட்டு நிறைய ஜோதிடத்தில் அணுகி இருக்கிறார். குரு திசை அவ்வளவு பெரிய உயர்வை கொடுக்க போகிறது. உங்களுக்கு தனபஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் விருச்சக லக்னத்திற்கு யோகாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருந்து லக்னாதிபதியோடு கூடி நீசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயாக இருந்தாலும் அந்த சந்திரன் பாருங்கள் அந்த வீட்டுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதாம். எப்ப கடகமணிக்கு 2ஆம் இடத்துல, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பீடத்திலே, அப்பொழுது நிறைந்த யோகத்தை வாரி வழங்கும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்பி இவர்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கம்மா. நம்மளுடைய நிகழ்ச்சியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சசிமங்கள யோகம், குருமங்கள யோகம் செய்யுமா செய்யாதா? இவர்களுக்கு நன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகம் தீமையை சொன்னால் கசக்க. என்னப்பா பரணி பால்ராஜ் கடந்த 1 வருஷமா பார்க்குறேன், செவ்வாய் குரு வந்து இந்த இடத்துல இருந்தால் வேலை செய்யாதுன்றாரு. காரணம் என்னவென்றால் விருச்சக லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது குரு. நான் இல்லை என்று மறுக்கவில்லை, அது ஏன் உங்களுக்கு பாதக ஸ்தானம் என்று தெரிய மாட்டேங்கிறது. விருச்சக லக்னத்திற்கு 9ஆம் இடம், ஸ்திரத்துக்கு 9ஆம் இடம் பாதக ஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்தில் லக்னத்திற்கு 2, 9, 5 என்று சொல்லக்கூடிய தனாதிபதி தனக்காரகன் பாதகம் மாறினால் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுப்பான். அது மட்டுமல்ல, அந்த செவ்வாய் அங்கு கூடி இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பென்றாலும் ராசி பாருங்களில் விதிகெட்டால், விதிக்கு கிரகங்கள் 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் உச்சம் பெற்று செவ்வாயோட கூடியிருப்ப நிச்சயமாக வேலை செய்யாது. பாதகத்தில் இருக்கக்கூடிய கோள். ஆனால் மதி சந்திரனை பார்க்க, இந்த மதி அல்ல, சந்திரன் என்று உடலாதிபதி என்று சொல்லக்கூடிய மனோகாரகன் என்று சொல்லுகிற முடித்து விடுகிற நம்ம அந்த 10ஆம் இடத்துல அந்த சந்திரன் சிம்ம மடையில் அமர்ந்திருக்கிறது. அப்ப சிம்மத்திற்கு 12ஆம் இடம். அப்போ விரயஸ்தானத்திலே இந்த குரு யோகாதிபதியும் விதே விரயஸ்தானத்திலே சிம்மமணிக்கு சுகபாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் ராசிக்கு 12இல் கெட்டு லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் நிச்சயமாக இந்த குரு திசை வேலை செய்யவே செய்யாது. இதை எல்லாரும் குருமங்கள யோகம், அதை குருச்சந்திர யோகம்னு சொன்னா எப்படி? குருச்சந்திர யோகம் இந்த இடத்துல சொல்ல முடியாது. குருமங்கள யோகம் சொல்லும் பொழுது நிறைந்த யோகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் விதி பிளஸ் மதி அதற்கு நிறைந்த அமைப்பில் இருந்தால் கட்டாயம் இவர்களுக்கு உயர்வடைமை ஒழிய நிச்சயமாக இந்த குரு திசை பாதகத்தை தான் செய்யுமே ஒழிய சாதகத்தை ஒருபோதும் செய்து விடாது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரு ஜாதகம் ஜோதிடத்தோடைய என்சைக்ளோபீடியா டிக்ஷனரி மாதிரி நீங்க இருக்கீங்க சார். இதே மாதிரி நாங்களும் வந்து ஜாதகம் எப்படி பாக்குறதுன்னு கத்துக்கணுங்கிற ஆவல் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? உங்ககிட்ட வந்தா ஜாதகத்தை எப்படி பாக்குறதுன்னு நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? கூடவே போன நிகழ்ச்சியில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு லக்னம் குறித்த சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க சார். இன்னைக்கு நம்ம மேஷ லக்னத்துல இருந்து ஆரம்பிப்போம் சார். கட்டாயமா.
நீங்கள் தான் சொல்லித்தரீங்களான்னு கேட்டீங்க இல்லையம்மா, அதையும் சொல்லிவிட்டு மேச லக்னத்திலேருந்து ஆரம்பிப்போம். இது கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான்ம்மா, கடந்த வாரம் சொன்னதை போல். மேச லக்னம் அப்படின்னு சொன்னாவே மேச லக்னத்துக்கு யோகாதிபதிகள் யாருன்னு நிறைய பேர்களுக்கு தெரியறதே இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, லக்னத்தை மட்டும் சொல்லிட்டு லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி தான் யோகாதிபதி நான் இல்லைன்னு மறுக்கலை. ஏன்னா அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவன். இந்த லக்னத்திற்கு சூரியன் தாமா யோகாதிபதி, பூர்வ புண்ணியம். அப்போ ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே மிகுந்த பூர்வீக சொத்து, அந்த பாக்கிய ஐஸ்வர்யங்களை அடைந்து பிறந்திருக்கிறானா, அடையாமல் பிறந்திருக்கிறானா, இதுதானே வேணும். எத்தனை பேர்கள் பூர்வ புண்ணிய பாக்கியத்தோட பிறந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கும். ஒருத்தருக்கு அந்த ஏக்கருங்கிறது வாடையே இருக்காது. ஒரு ஏக்கருங்கிறது இல்லை, ஒரு மனை கூட இல்லை, ஒரு மனை இல்லை, அரை மனை கூட இல்லை, இல்லை கால் மனை கூட இல்லாதவர்கள் பிறந்தவர்கள் எத்தனை பேர். சொந்த வீடுகள் கூட இல்லாமல் குடிசை வீட்டில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சூரியன் எப்படி நல்லா இருந்தும் அவர்களுக்கு புண்ணியம் இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் பஞ்சமாதிபதி தான் முதல் தர யோகாதிபதி சூரியன். பஞ்சமத்திற்கு மறு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் தான் மேச லக்னக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாக குரு. லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் செவ்வாய். இந்த 3 கோள்களும் தத்தம் ஸ்தானத்திலே இல்லது 3 கோள்களும் 5ஆம் இடத்திலோ அல்லது பாக்கிய ஸ்தானத்திலோ இல்லை லக்ன திரிகோணத்தில் இருந்தாலே இவர்கள் நிச்சயமாக பூர்வ புண்ணியங்கள் திரண்ட செல்வந்தருடைய வீட்டில்தான் இவர்கள் பிறப்பார்கள். இது எழுதப்பட்ட ரூல். சரி, அப்படியே இவர்கள் பிறக்கவில்லை. அடித்தளத்தில் அவர்களுக்கு அந்த நட்சத்திர அமைப்பில் மைனஸில் நவாம்சத்தில் கிரகங்கள் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் பிறப்பால் ஏழை எளியவர் வீட்டில் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் பிறக்கலாம். ஆனால் இந்த குருவும் சூரியனும் செவ்வாயும் ஒன்று கூடி மேச லக்னத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ சிம்ம மனையிலோ அல்லது தனுசு மனையிலோ வீற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பிறப்பால் ஏழை எளியவர் வீட்டில் பிறந்து வளர வளர தன்னுடைய புதிய சுய முயற்சியால் ஏராளமான செல்வங்களை தேடி ஒரு அரசனை போல் வாழ்கிறவர்களை பார்க்கலாம். இவர்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் டெபாசிட்டோட பிறந்தவர்கள். அப்போ பூர்வ புண்ணியத்தில் டெபாசிட்டோட பிறந்திருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு இடமும் எதுவுமே இருக்காது, தோட்டம் துறவுகள் வாய்க்கா வரப்பு எதுவுமே இருக்காது. பிறந்ததுக்கு பிறகு இவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் பூத்து குலுங்கும். இதுதான் அம்மா. சரி, இது ஒரு வகை. சட்டையில் அதாவது எப்படி சொல்லணும்னா, நோம்பி கும்புறதுங்கிறது அழுக்குப்படாமல், சட்டையில் அழுக்குப்படாமல் நோம்பி கும்புறதுன்னு ஒரு வகை இல்லையா. எந்த வேலையும் செய்யாமல் எந்த இதுவும் செய்யாமல் நீட்டாக போவாங்க, கும்பிட்டுட்டு நீட்டாக அழகாக பிரசாதத்தை அந்த இதெல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி இது மாதிரி ஒரு வகை. சரி, ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் உயரணும். சரி, இந்த வகையில் இவர்களுக்கு அமையலை மேச லக்னக்காரர்களுக்கு. இதையெல்லாம் கடந்து தானே தன்னுடைய சுய முயற்சியில் சம்பாதிக்கக்கூடியது இந்த 2வது இடம்மா. இந்த 2வது இடம் தான் மேச லக்னக்காரர்களுக்கு தனஸ்தானத்தை வாரி வழங்கக்கூடிய சுக்கிராச்சாரியார். தனபாவம், தனம், குடும்பம், வாக்கு, வன்மை, பொருளாதாரம். 2வது இடம் குடும்பஸ்தானம். இப்படிப்பட்ட மகோன்னதமான சுக்கிராச்சாரியார் இந்த குருவோட கூடக்கூடாதும்மா. இந்த குருவோட கூடிட்டா நித்திய கண்டம், பூரண ஆயுசு. அப்போ பொருளாதார ரீதியாகவே அடிக்கடி நொந்து 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 நுடல் சாகிட்டே இருப்பாங்க. நாளொரு மேனும் பொழுதொரு வன்னியும் அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்லுவாங்க. அதை போன்று இவர்கள் வாழ்க்கையில் ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணமாக இருக்கும். பாலைவனம் போன்ற வாழ்க்கை சோலைவனமாக காட்சியளிக்குமா. ஒரு காலகட்டத்தில் சோலைவனமாக இருந்துவிட்டு திடீரென்று பாலைவனம் போன்று அகல பாதாளத்துக்கு தள்ளப்படுபவர்களும் இந்த மேச லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனும் குருவும் ஒன்று கூடி நடைமுறையில் திசாபுத்திகள் வருங்காலத்தில் சுக்கிர திசையில் குரு புத்தியிலோ அல்லது குரு திசையில் சுக்கிர புத்தியிலோ ரோட்டுக்கே வர்றதை நிறைய பார்த்திருக்கிறேன். அப்போ குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்க்கவே கூடாது, அல்லது குருவும் சுக்கிரனும் ஒன்று கூடக்கூடாது இந்த மேச லக்னக்காரர்களுக்கு. சரி, இது கூடாமல் யாரோட கூட வேண்டும்? இந்த மேச லக்னக்காரர்களுக்கு மேலும் இந்த தனாதிபதி என்று சொல்லக்கூடியவன் முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்துக்கு 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதியாக யார் வருவான் என்றால் அந்த சனி பகவான் ஒருவனே. மேச லக்னத்திற்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் குருதான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் லக்னத்திற்கு அதையெல்லாம் விடுத்து விட்டு 2ஆம் இடம் தனபாவத்திற்கு
தனகர்மாதிபதி எவன் ஒருவன் ஜாதகத்தில் வீற்றிருக்கிறதோ அவனே தலை சிறந்த கோடீஸ்வரனாக தன சம்பது பெற்று ஐஸ்வர்யமாக வாழக்கூடியவன் யார் என்று பார்த்தால் இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனும் சனியும். அந்த 2ஆம் இடம் ரிஷபமணியை கை வைத்து 2ஆம் இடம் தனபாவத்திற்கு 9 குடைவன் யார் என்று பார்த்தால் இந்த மகரமணியாக வரும். அப்பொழுது அந்த சனியினுடைய வீடு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் விஷ்ணு ஸ்தானமாக யார் வருவானா தனஸ்தானத்திற்கு 9, 10 கூடிய அந்த சனி. அந்த ஒன்றும் அதுக்கு அடுத்து பாருங்கள் 9, 10 கூடும்போது தனகர்மாதிபதி யோகம் ஏற்படும். மேலும் இன்னும் பூஸ்ட் ஏற்றக்கூடிய நிலையிலே இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு சுக்கிரனுக்கு அடுத்து என்று சொல்லக்கூடிய தனபாவத்திற்கு 2, 5 என்று சொல்லக்கூடிய முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் மேசலக்கணக்காரர்கள். அன்பர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சொல்லுவது மேச லக்னத்தை தொட்டு தனபாவத்தை கை வைத்து ஒரு ஜாதகர்கள் பொருளாதாரம் என்று ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணமாக அலைகிறோமே, முடித்து விடுகிறேனம்மா. தனஸ்தானத்தை நோக்கித்தான் இந்த உலகங்கள் எல்லோரும் உருண்டு கொண்டு இருக்கிறோமோ அந்த தனஸ்தானம் தான் 2வது இடம். அந்த 2ஆம் இடத்துக்கு தனபஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் தான் அந்த புதன். அந்த புதனோடு கூடப்பட்ட அந்த சுக்கிரனும் புதனோடு கூடப்பட்ட அந்த சனியும் அழகாக அமைந்து அது ராசிக்கு நல்லோனாக அமர்ந்து விட்டால் இந்த பூ உலகத்தில் ஏழை எளியவர் வீட்டில் இந்த மேசலக்கணக்காரர்கள் பிறந்தாலும் நான் சொல்லுகிற அந்த பேட்டன் அமர்ந்து விட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் குழுவேறி அரசாட்சி புரிந்து அந்த குடும்பத்தை மென்மேலும் சிறகடித்து பறக்க வைக்கக்கூடிய ஐஸ்வர்யமான குழந்தைகள் இந்த பூ உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் மேசலக்கணத்துக்கு இப்படிப்பட்ட யோகங்கள். அவயோகத்தை பற்றி அடுத்த வாரம் மேசலக்கணக்காரர்கள் எல்லாம் இருந்தும் இல்லாததை போல அம்மையார் அவர் அழகாக சொன்னார்களே, இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒன்று கூடி கூட குருவும் சந்திரனும் ஒன்று கூடி ஏன் இவர்களுக்கு யோகபாவம் கிட்டவில்லை என்று அடுத்து மீண்டும் மேசலகணத்தை தொட்டு அடுத்தடுத்த வாரங்கள் ரிஷபலகணம், அதற்கடுத்து வரக்கூடிய மிதனத்துக்கு அடுத்து வரக்கூடிய கடகலகணம் தொட்டு ஒவ்வொரு வாரம் 5 நிமிடம் சொல்லலாம் என்று இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் நெற்குன்றத்தெல்லாம் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டும். செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்களும் சந்திக்கலாம் சென்னையில். அது மட்டுமல்லாமல் கரூரில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் கரூரில் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சி பார்க்க தவிர கூட என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபாலன் யூடியூப் இருக்குங்க, அதில் கண்டு கழிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.